உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் அன்பரசி, வாழ்த்துக்கள் அன்பரசி. Thank you. வாழ்த்துக்கள் அன்பரசி. Thank you. அப்புறம் இப்பதான் நியூஸே வந்துச்சு அன்பரசி. ஏய், அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சிச்சு? நம்ம காலேஜோட ட்ரஸ்டி ஜானகி மேடமோட பேத்தி வர போறாங்கன்னதே பெரிய கியூரியாசிட்டி தானே. அதுல நீதான் அவங்க பேத்தின்னு தெரிஞ்சா சொல்லவா வேணும்? காலேஜே பத்திக்கிட்டு எரியுது. அத கேட்டதும் என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல. அதான் ராமையும் கூட்டிட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். வந்து பார்த்தா இங்க வந்தா ஏய், வந்தா என்ன? எனக்கு எதுவும் புரியல. உனக்கு புரியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. ஆனா சாருக்கு புரிஞ்சிருக்குமே. ஐயோ அன்பரசி, இல்ல எனக்கும் புரியல அன்பரசி. மஞ்சு, நீ என்ன சொல்ற? கரெக்டா சொல்லு. அது சரி, அப்ப நான் தான் அவுட்டா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்கா? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார், இவ இப்படிதான் சார். அடிக்கடி இப்படி புரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பா. கேட்டாலும் தெளிவா சொல்ல மாட்டா. அதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. சார், இவ இப்படிதான். நீங்க தான் கொஞ்சம் தேத்திக்கணும், பாத்துக்கங்க. ஏய், இப்போ சார் கிட்ட என்னடி சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல. எங்கள மாதிரி 7 ஸ்டூடண்ட்ஸ் மேலயும் பிலினியர் அன்பரசிய கொஞ்சம் கரிசனம் காட்ட சொல்லுங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சார்? என்னடி? வலிக்குது அன்பு. அன்பரசி, சார் கூட நீ பேசிக்கிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் மஞ்சு, இப்ப எங்கடி போற? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை, அதுவும் முக்கியமான வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். வா. இரு வர. வா போலாம். வா போலாம். ஏய், என்னடி கொழுப்பா உனக்கு? கை தட்டி கூப்பிடுற என்ன நீ? ஆக்சுவலா உன்னை இப்படி சுண்டி கூப்பிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு நினைச்சுதான் கை தட்டி கூப்பிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.